உண்மையுமே அன்எக்ஸ்பெக்டடில் எஸ் அதில் ஒரு அமைதி. உண்மையுமே செம்ம வைப்பில் நம்மளுடைய சுவாமி இருக்காங்க. பின்னாடியே காரில் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறது காவேரின்னு நினைக்கிறேன். ஏன்னா கூட இருக்க ஒருத்தர் வந்து அதாவது ஏழை என்றால் அதில் ஒரு அமைதி அப்படின்னு இவர் ஒரு ஸ்டைலாக ஒரு வைப்பில் பாடிட்டு வந்துட்டுருப்பாரு. அப்போது காவேரி முறைச்சா அப்படின்ட்டு அவருக்கு கேட்கும்போது அப்படின்ட்டு அந்த பாடலவே அதுலேயும் ஒரு அமைதி அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு பயங்கரமாக வந்து ஒரு வைப்போட நம்மளுடைய சுவாமி போயிட்டுருக்காரு காரில். ஹலோ வியூவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி, நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. அதாவது இது மாதிரியான சீன்ஸ் எல்லாம் நமக்கு சீரியலில் வரும்போது இந்த மாதிரி குட்டி குட்டி வீடியோ வந்து நைட்டு தூக்கத்தை உறுதிப்படுத்திடும் இல்லையா? ஸோ இனிமேல் இந்த சீனை பற்றி நினைக்காம இந்த வீடியோவோட ட்ராவல் ஆகும் இன்றைக்கி நைட்டு. அப்படி தானே? இந்த மாதிரி நமக்கு ஒரு நேரம் இருக்குங்க, நல்ல நேரம். இல்லைன்னா நமக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு வீடியோ டெய்லி நடக்குதா இல்லையா, அதை மட்டும் நினச்சிக்கங்க. வாழ்க்கையில் எப்போயுமே இந்த மாதிரி சந்தோஷமான விஷயங்கள் நமக்கு கிடச்சிக்கிட்டே தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். செம்ம வைப்பான ஒரு வீடியோ. அதில் நம்ம காவேரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காவேரிக்கே டஃப் கொடுக்குறார் விஜய் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. விஜய் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர், இதை ரிப்ளை பண்ணி ஒரு ஸ்டிக்கர் வந்து சுவாமி போட்டிருப்பாங்க. இது வந்து காவேரியோட ஸ்டோரி, அதை அவர் ரீஷேர் பண்ணியிருப்பார். ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்கை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃபஸ்ட்டு இல்லையா? கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியம்.